வணக்கம். பெரிய கருத்துக்களை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ளேயே ஓயாம நடந்துட்டு இருக்கிற ஒரு போராட்டத்தை எப்படி நிறுத்துறதுன்னு பார்க்க போறோம். ஸ்ரீ பகவத் அவர்களுடைய போதனைகளை அடிப்படையா வச்சு ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு தத்துவத்தை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். சரி, வாங்க இதுக்குள்ள போலாம். முதல்ல நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனையை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் பழைய தீர்வுகள்லாம் ஏன் வேலை செய்யலன்னு யோசிப்போம். அப்புறமா நம்ம பார்வையே மாத்தக்கூடிய ரெண்டே ரெண்டு சிம்பிளான சோதனைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதிலிருந்து கிடைக்கிற முக்கிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கடைசியா ஒரு புதிய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். நம்மள பல பேர் வெளியுலகத்தோட சண்டை போடுறதை விட நம்ம சொந்த எண்ணங்களோட தான் ஒரு பெரிய சோர்வான போராட்டத்தை தினமும் நடத்திட்டு இருக்கோம். இந்த மனசுக்குள்ள நடக்கிற சண்டை தான் நம்மளோட பல கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆணிவேர். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாம போடுற அந்த சண்டையே தான் பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது? சரி, இதுக்கு தீர்வு தேடி நம்மில் நிறைய பேர் ஆன்மீக பாதைகளை நாடி போறோம். ஆனா அங்க என்ன நடக்குது? பெரும்பாலும் நாம எங்க போய் சேரணுமோ அந்த இடத்த பத்தி அழகா வர்ணிக்கிறாங்களே தவிர அங்க போறதுக்கு சரியான வழிய காட்டுற மாதிரியே தெரியல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க சேலத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. வழியில ஒருத்தர்கிட்ட வழி கேக்குறீங்க. முதல்ல ஒருத்தர், அடடா சேலத்துல ஏற்காடு மலைன்னு ஒன்னு இருக்கு, சும்மா சில்லுன்னு சூப்பரா இருக்கும்னு சொல்றாரு. இன்னொருத்தர், மேட்டூர் டேம் எவ்ளோ பெருசு தெரியுமான்னு வர்ணிக்கிறார். மூணாவதா ஒருத்தர், சேலத்து மாம்பழம் மாதிரி வருமானு அதோட சுவைய பத்தி பேசுறாரு. இப்போ உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. சேலம் எவ்வளோ அருமையான ஊர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா நம்ம எப்படி போறதுன்னு வழிதான் இன்னும் தெரியல. நீங்க இன்னும் அதே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கீங்க. பல பாரம்பரிய ஆன்மீக போதனைகள் இப்படி தான் இருக்கு. ஞானம்னா என்னன்னு அழகா விவரிக்குது. ஆனா அதை அடையறதுக்கு ஒரு தெளிவான சிம்பிளான வழியை சொல்லதல்ல. இங்க முக்கியமான விஷயமே இதுதான். ஒரு இடத்த பத்தின விளக்கத்துக்கும் அந்த இடத்துக்கு போறதுக்கான வழிகாட்டுதலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நமக்கு தேவை அந்த விளக்கம் இல்ல, அந்த வழிகாட்டுதல், அந்த மேப் தான். சரி, இப்ப ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம மனசோட உண்மையான இயல்பை நாமளே கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ரெண்டே ரெண்டு சிம்பிளான சோதனைகள் போதும். வாங்க என்னன்னு பாப்போம். முதல்ல ஒரு பேசும் பொம்மையை கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க என்ன சொன்னாலும் அது அதையே திரும்ப சொல்லும். இப்போ நீங்க அந்த பொம்மைகிட்ட போய் பேசாதன்னு சொல்றீங்க. அது என்ன பண்ணும்? உங்க கட்டளைக்கு கீழ்ப்படிறதா நினைச்சுக்கிட்டு பேசாதன்னு திரும்ப சொல்லி பேச ஆரம்பிச்சிடும். அத கட்டளை போட்டு உங்களால அமைதியாக்கவே முடியாது. நம்ம மனசும் கிட்டத்தட்ட இந்த பேசுற பொம்மை மாதிரி தான். அதை அடக்கணும், அமைதியா இருக்க சொல்லணும், நல்லது ஏன் நினைக்கணும்னு நம்ம எவ்வளோ முயற்சி பண்றோமோ அது அவ்வளோ அதிகமா சத்தம் போட்டுட்டே இருக்கும். அப்போ உண்மையான தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள். அது கூட மல்லு கட்டுறதை நிறுத்திடணும், அதுக்கு கட்டளை போடுறதையே விட்டுறணும். ஓகே, நம்மளோட ரெண்டாவது சோதனை, ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடியில கொஞ்சம் கடுகு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கங்க. உங்க நோக்கம் அந்த தண்ணிய தெளிவாக்கணும். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஸ்பூனை எடுத்து வேக வேகமா கலக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க முயற்சி அதை சரி பண்ணிடும்னு நினைக்கிறீங்க. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? நீங்க கலக்க கலக்க அந்த தண்ணி இன்னும் அதிகமா கலங்கி போகுது. அப்போ அந்த தண்ணியை எப்படி தெளிவாக்குறது? நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சும்மா கலக்கிறத நிறுத்தினா போதும். கொஞ்ச நேரத்துல அந்த கடுகு தானா அடியில போய் தண்ணி தெளிவாயிடும். நம்ம மனசை சரி பண்றேன்னு சொல்லி நாம செய்யற ஒவ்வொரு முயற்சியும் இந்த தண்ணிய கலக்கிற மாதிரி தான். அது நம்ம மனசை இன்னும் குழப்பமாக்குதே தவிர தெளிவாக்காது. இந்த ரெண்டு சோதனைகளும் நம்மள ஒரு ஆழமான புரிதலுக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் வேலையற்ற ஞானம். நாம இங்க தாட்டுக்கும் திங்கிங்குக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தாட்டுங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லாம தானா வந்து போற எண்ணங்கள். அது ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி. அதுக்கு நாம பொறுப்பில்ல. ஆனா திங்கிங்குங்கிறது வேற. அது நாம வேணும்னே ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறது. அது நாம பயன்படுத்துற ஒரு கருவி. நாம செய்யற தப்பே தானா வர்ற அந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றதுதான். அப்போ ஞானம்னா என்ன? அது ஏதோ மாயா மந்திரம் மூலியமா அடையிற ஒரு சூப்பர் பவர்லாம் கிடையாது. அது ரொம்ப சிம்பிளான ஒரு புரிதல். அடடா, மனசை சரி பண்ண நான் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை போல அப்படிங்கறத உணர்றது தான் ஞானம். இத்தனை நாளா நம்ம கஷ்டத்துக்கு காரணமே நாம போட்ட அந்த தேவையற்ற போராட்டம் தான். சரி, இந்த மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? வாழ்க்கை எப்படி மாறும்? வாங்க பாப்போம். இந்த போதனையின்படி அந்த போராட்டத்தை நிறுத்தும் போதுதான் நம்மளோட உண்மையான வாழ்க்கையே ஆரம்பிக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இத்தனை நாளா மனசுக்குள்ள சண்டை போட நீங்க செலவழிச்ச அத்தனை எனர்ஜியும் இப்போ உங்களுக்கு மிச்சமாகுது. இப்போ உங்க முழு சக்தியும் உங்க கவனம் முழுவதையும் வெளி உலகத்துல வர்ற சவால்களை சந்திக்க பயன்படுத்தலாம். உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க லட்சியம்னு எல்லாத்தையும் ஒரு புது தெளிவோட, ஒரு அபார சக்தியோட உங்களால கையாள முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள இருந்த அந்த பெரிய யுத்தமே இப்ப முடிஞ்சிருச்சு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன்.
ஒருவேளை உங்க மனசோட நீங்க போடுற இந்த சண்டையில ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி சண்டை போடுறதே நிறுத்துறது தானா, என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க.